நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நக்கீரனா நடிப்பவர் டைரக்டர் ஏபி நாகராஜன். சிவபெருமானாக நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவபெருமானை அப்படியே நேரில் கொண்டு வந்து காமிச்சிருப்பார். அப்போ தருமி புலவராக நாகேஷ் நடிப்பார். புலம்பிக்கிட்டே இருப்பார், ஐயோ இந்த நேரம் பார்த்து பாட்டு எழுத வரலையே அப்படின்னா சிவபெருமான சிவாஜி கணேசன் வந்து சொற்சுவை பொருட்சுவை அத்தனையும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். தண்டோரா போடுறத நீ கேட்டியா? ஐயையோ, நீ பாட்டு எழுதினா எனக்கு பரிசு கிடைக்காம விட்டுருமே, நான் பாட்டு எழுதி தருகிறேன், அதை கொடுத்து நீ பரிசு வாங்கிவிடு. ஐயையோ, இதையும் நான் சொந்தமாக எழுத விடாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டை தப்பாக படித்து குற்றம்னு சொன்னோன்னு ஒடியாந்துருவார் தருமி புலவர். திரும்ப பாட்டு எழுதி கொடுத்தவன் எங்கடா அவனை காணான்னு தேடுறப்ப திருப்பி வருவார் சிவாஜி கணேசன். வந்தோன்ன அவையில் நடந்ததை கூறு. அதுக்கு நாகேஷ் ஒரு பதில் சொல்லுவார், பேசுகிறப்ப நல்லா இலக்கணமாக பேசு, பாட்டு எழுதுகிறப்ப கோட்டையை விட்டுரு. அங்கே உன் பாட்டை ஒருத்தன் குற்றம்னு சொல்கிறான்யா, எவன் அப்படின்னோடனே புறப்படு என்னோடு அப்படின்ட்டு நாகேஷை கூட்டிக்கிட்டு எங்கே வருவார், தருமி புலவரை கூட்டிகிட்டு அவைக்கு வருவார். அப்போ நக்கீரனா ஏபி நாகராஜன் உட்காந்துருப்பார். உள்ளே நுழைஞ்சொன்ன சிவபெருமான ஆகிய சிவாஜி கணேசன், என் பாட்டை குற்றம் என்று சொன்னவன் எவன் அப்படிம்பார். உடனே நக்கீரன் எந்திரிச்சு, அவன் இவன் என்ற ஏகவசனத்துடன் கேட்டால் பதில் கிடைக்காது, அவையடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கூறுவார்கள் அப்படின்ட்டு விவாதம் முடிஞ்சோன்ன சிவபெருமான் டென்ஷன் ஆகி பேசுவார். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் பட பரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர அறுக்கும் நக்கீரனோ எங்கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். ஆராணியை கண்டுபிடிச்சிருவாரு. நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன் பதில் சொல்லுவார் பாருங்க, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிம்பார். உடனே சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? நெற்றிக்கண்ணிலேருந்து டக் 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 டக்னு அப்படி போகும். நக்கீரன் பார்த்துட்டு அப்பையும் பயப்பில்ல, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்திருந்தும் பாட்டில் பிழை இருந்தால் அதை தட்டி கேட்க ஒரு புலவனாகிய கல்வியாளனுக்குத்தான் உண்டுங்கிறத நக்கீரன் அந்த இடத்துல நிரூபித்து காட்டினாரு. அதுதான் கல்வி. தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? நம்ம சுவிட்சர்லாண்டு நம்மளுக்கு ஒரு நாடு தெரியுமாங்க ஐயா? அதில் என்னைக்கு அறிவியல் தினம் தெரியுமாங்க ஐயா? திடீர்னு இப்படி ஒரு பொது அறிவு கேள்வியை மேடையில் வச்சு கேட்டீங்கன்னா நான் என்னையா பண்ணுறது? சுவிட்சர்லாந்தினுடைய அறிவியல் தினம், நீ கல்விக்கு பேசுகிறவன், நீ தான் அதெல்லாம் சொல்லணும். மே 6 தாங்க ஐயா அன்னைக்கோட கல்வி தினம், அறிவியல் தினம். ஏன் தெரியுமாங்க ஐயா? நம்ம அப்துல் கலாம் அங்கே சுவிட்சர்லாண்டுக்கு போய் சுவிட்சர்லாண்டு மண்ணில் கால் வச்ச தினத்தை தான் அவங்க அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்காருங்க ஐயா. அப்துல் கலாம் செல்வந்தராகவோ வீரராகவோ போயிருந்தா சுவிட்சர்லாண்டுக்கு என்னைக்கு அறிவியல் தினம் கொண்டாடி இருப்பாங்கன்னே தெரியாதுங்க ஐயா. டாக்டர் ராதாகிருஷ்ணனை எடுத்துக்கங்க ஐயா. அவர் ஏன் குடியரசுத் தலைவராக வந்தாருன்னா அவர் தன்னுடைய கல்வி பணியால் ஆசிரியர் பணியால் சிறந்து விளங்குனதுங்க. அதைங்க அவர் நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவராக கூட வந்தார் ஐயா. பணம் என்னடா பணம் பணம் பாட்டு தெரியுமாங்க ஐயா உங்களுக்கு? தெரியும். எங்க எனக்கா 2 வரி பாருங்க ஐயா. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். ஏன் தம்பி இந்த பாட்டை கேட்ட? ஐயா, இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவன் நாளைக்கு ஆண்டியா கூட மாறலாங்க ஐயா. குணம் தாங்க ஒருத்தனுக்கு நிரந்தரம். குணம் எப்படிங்க ஐயா வரும்? ஒருத்தனுக்கு நல்ல அறிவு இருந்தா வருங்க ஐயா. நல்ல அறிவு எப்படிங்க ஐயா வரும்? அவன் கல்வி கட்டுறதுனால தாங்க அவனுக்கு அந்த அறிவு வரும். தமிழ்நாட்டில் நாராயணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஐயா. அவரு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் 10 பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காருங்க ஐயா. அவர் மிகவும் ஏழையான குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க ஐயா. ஆனால் நல்லா படித்தவருங்க ஐயா. அவருடைய மனைவி திருமணனே சுதா அப்படிங்கிறவங்க ரூபாய் 10,000 அவங்ககிட்ட கொடுத்தாருங்க ஐயா. அவர் நினைச்சிருந்தா அந்த 10,000 வீணா செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா அவரு அந்த 10,000 இன்னைக்கு 10,000 கோடியா மாத்தி காட்டி இந்தியாவில் முதல் 10 பணக்கார பட்டியல் இடம்பெற்றிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய கல்வி செல்வம் தாங்க ஐயா. அவர் நினைச்சிருந்த அந்த 10,000 என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாங்க ஐயா.
ஐயா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நற்றிணை பாடல் நல்லா ஞாபகம் வருதுங்க ஐயா. அறுசுவை உணவு உண்டவன் என்று உப்பில்லா கூழ் குடிக்கிறான், சிம்மாசனத்தில் அமர்ந்து உன்றவன் என்று நின்று கொண்டு உண்கின்றான், மனைவியூட்ட உன்றவன் என்று ஓரிடத்தில் நின்று உண்கின்றான், ஒரு பிடி சோறு வேண்டாம் வேண்டாம் என்று உன்றவன் என்று ஒரு பிடி சோறு இன்றி வறியவனாக அலைகின்றான். ஐயா இதற்கு காரணம் என்னன்னு தெரியுங்களாங்க ஐயா? இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கவன் நாளைக்கு ஆண்டி ஆகலாங்க ஐயா. இது பழமொழி இல்ல, பழமையான மொழி. சொன்னோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அண்ணாமலை படத்து ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வர்றார். அவ்வளவு சாதாரண வாழ்க்கையில் இருந்துவிட்டு பெரிய பணக்காரர் ஆயிடுவார். அந்த பணம் வந்த பிற்பாடு அவர் நிம்மதி இல்லாமல் ஒரு பாட்டு படிப்பார் பாருங்க. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட கண்ணீரில் நின்றாட என்ன வாழ்க்கையோ, சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே, மனம் வாடுதே. கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தேன், தூக்கம் கண்ணை சுத்துதே, அது அந்த காலமே. மெத்தை வீரித்து சுத்த பன்னீர் தெளித்தேன், தூக்கம் இன்னும் வரலை, அது இந்த காலமே. என் தெய்வமே தூக்கம் கொடு, மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு. ஆனவரை பார்த்து விட்டேன், அழுதழுது தீர்த்து விட்டேன். ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட கண்ணீரில் நின்றாட என்ன வாழ்க்கையோ, சுமை தாங்கியே சுமையானதே. கட்டாந்தரையில் துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை சொக்குதே, அது அந்த காலமே. மெத்தை விரித்தேன் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் வரவில்லையே, அது இந்த காலமே. என் தெய்வமே தூக்கம் கொடு, மீண்டும் அந்த வாழ்க்கை கொடுங்கிறார். திருப்பி துண்டை விரித்து போட்டு படுக்கிறார். அந்த நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு குடியான்றார். அதனால் துட்டு இருக்கிறவன் தூங்காமத்தான் படுத்து கிடக்கணும். என் புதுமொழியை கேளுங்க ஐயா. இன்றைய கோடீஸ்வரன் ஒரு நொடியிலும் கூட ஆண்டியாக மாறலாங்க ஐயா. ஆனா நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஆ என்னும் எழுத்து நம் உயிர் மண்ணை விட்டு பிரியும் வரை நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து மனிதன் மனிதனாக வாழ இருப்பது நம்ம கல்விதானுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு சொந்தக்காரங்க கூட காசு இருந்தாதான் மதிப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் வாழை இலையில வைக்கிறோமோ இல்லையோ கைய கண்டிப்பா நோட்ல வைக்கணும் மொய்ய, அப்பதான் நம்மளை எல்லாம் மதிப்பாங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சூளுரைத்தான். பணம் இல்லை, அதனால்தான் அவங்களுக்கு உணவில்லை. உங்களுடைய கல்வியையும் வீரத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக இருப்பது எங்களுடைய செல்வம் தாங்க ஐயா. அடுத்தது, ஒரு மனுஷன் இன்னைக்கு பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எத்தனை டெஸ்ட்ல பாஸ் ஆக வேண்டி இருக்கு தெரியுங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனு, அல்ட்ரா ஸ்கேனுன்னு அப்பப்பான ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிளே ஸ்கூலுக்கு போனால் அங்கே பிரெயின் டெஸ்ட்டு, அபாக்கஸ் டெஸ்ட்னு கொள்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, SA1, FA1ன்னு இதெல்லாம் கடந்து காலேஜுக்குள்ளே போனால் கூட செமஸ்டர், இன்டர்னல், மாடல், ப்ராக்டிக்கல். சரி படிச்சு முடிச்சிட்டோம், வேலைக்கு தான் போலானா அங்கேயும் ஆப்டிடியூட் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், டைரக்ட் இன்டர்வியூன்னு இத்தனை டெஸ்ட்லயும் ஒருத்தன் பாஸ் ஆகணும்னா உங்க கல்வியும் வீரமும் மட்டும் இருந்தா பத்தாதுங்கய்யா, கத்தையா பணம் வேணுங்கய்யா. அறிவே ஒரு மனுஷனை கொண்டு விடுமையா. 3 பேர்த்துக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்து மின்சார சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தன் சிவில் இன்ஜினியர், ஒருத்தன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவன், இன்னொருத்தன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். மின்சார சேர் பட்டன் அமுக்குனா செத்து போயிடுவேன். சிவில் இன்ஜினியரை உட்கார வச்சாங்க, பட்டன் அமுக்குனா மின்சாரம் வேலை பார்க்கல. ஐயையோ 12 மணிக்கு இவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும், 12 மணி ஆயிடுச்சு, அதனால் இவன் சாகலை, விடுதலைன்ட்டாங்க. யாருக்கு? சிவில் இன்ஜினியருக்கு. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவன் போய் சேரில் உட்காடுறான், பட்டன் அமுக்குறான்,
வேலை பார்க்கல. 12:30 தூக்கு போடணும், இவனும் தப்பிச்சிட்டான். விடுதலை. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போய் உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே பட்டன் அமைக்கியிருக்காங்க, வேலை பார்க்கல. உடனே அவர் ஏன் வேலை பார்க்கல தெரியுமா? இந்த வயரை கனெக்ஷன் கொடுங்க, உடனே வேலை பார்க்கும்னா வயரை கனெக்ஷன் கொடுத்தாங்க. கிடுகிடுன்னா இன்ஜினியர் அவுட்டு. எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தினா தான் மரியாதை கிடைக்கும். பயன்படுத்தக்கூடாத இடத்துல அறிவை பயன்படுத்தினோம்னா இளவு தான். அதுக்காகத்தான் அறிவு எந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்காது. சில நேரத்தில் அதிகப்படியான அறிவு நம்மளே காலி பண்ணிடும். அதனால தாங்க ஐயா சொல்றேன், பிரசவ அறை முதல் பிணவரை வரை நமக்கு தேவை பணம் தாங்க ஐயா. இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் எப்படி தெரியுமா, ஸ்கூல் காலேஜ் எல்லா பக்கமே எப்படி தெரியுமா, முதல் பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க, ஆனா கடைசி பெஞ்சில் இருக்கவங்க படிக்கவே மாட்டாங்க. காலம் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாங்க. அந்த முதல் பெஞ்சில் படிச்சு விட்டு இருந்தவங்க எல்லாம் அவனுக்கு மேனேஜர் ஆயிட்டாங்க ஐயா. அங்க எங்க செல்வம் தானங்க ஐயா பேசியிருக்கு. ஒரு ராணுவ வீரனுக்கு ஒரு கடிதம் வருது அவனுடைய மனைவி கிட்ட இருந்து. என்னன்னு தெரியுமாங்க ஐயா கடிதம் வருது? உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன், எனக்கு துணையா நீங்க இருக்கிறீங்க, நமக்கு துணையா இன்னொரு உயிர் நம்மளுடைய குழந்தை பிறக்க போகுது. இப்பேற்பட்ட சந்தோஷமான சூழ்நிலையில நீங்க என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு கடிதம் வருதுங்க. அப்ப அந்த இளைஞன் நினைக்கிறான், நம்ம வீட்டுக்கு போகலாமா அல்லது போருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இளைஞன் ஒரு முடிவுக்கு வரான், சார் பிறக்க போற குழந்தைக்கு பாதுகாப்பா அவனோட தாய் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா பிறந்த தாய் நாட்டை காப்பாத்துறதுக்கு பாதுகாப்பா இந்த தாய் நாட்டோட மகன் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா அந்த இளைஞன் போருக்கு போறான் சார். 4 நாள் கழிச்சு செய்தித்தாள்ல செய்தி வெளியாகுது, அந்த இளைஞன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இளைஞர் மட்டும் சாகல சார், 30 தீவிரவாதிகளை கொண்டு தானே செத்துருக்கான். இதுல இருந்தே தெரியலையா சார், ஒரு இளைஞனுக்கு மிக முக்கியம் வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திஜி அவர்களுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல ஒரு இளைஞன் பங்கேற்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞனை பிடிச்சி வெள்ளையர்கள் அடின்னு அடிக்கிறாங்க. வெள்ளையர்கள் அந்த இளைஞன்ட்ட சொல்றாங்க, உன் கூட அந்த கூட்டாளியெல்லாம் நீ காட்டி கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், உயிரே போனாலும் சரி நான் என்னுடைய தேசத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த வெள்ளையர்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த இளைஞனுடைய தாயை கூட்டிட்டு அவன் கண்ணு முன்னாடியே நிர்வாணப்படுத்தி பாடுறாங்கிறாங்க. அப்ப அந்த இளைஞன் அப்படி கூனி குறுகி போய் ஒரு ஓரமா உட்கார்றான் சார். அப்ப அந்த தாய் சொல்றாங்க, டே இதே கோலத்துல தான் நான் உன்னை பெத்தேன், வெக்கப்பட வேண்டிய நீ இல்லடா, வெக்கமே இல்லாம நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற அவனுக்கு தான்டா வெக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்களே. அந்த அப்பேற்பட்ட வீரத்தை கொடுத்தது அவனுடைய தாய்ப்பால் இல்லையா சார்? இதுல இருந்தே தெரியலையா சார், ஒரு இளைஞனுக்கு மிக முக்கிய தேவை அவனுடைய வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப பணக்காரங்கெல்லாம் போய் என்னென்னமோ உதவி செஞ்சாங்க. அப்ப என்னுடைய இளைஞன்ட்ட உதவி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் என்னுடைய இளைஞர்கள் விடலை சார். கோயம்புத்தூர்ல படிக்கிற பயல்கள்லாம் சேர்ந்து போற வரவங்களுக்கு ஷூ தொடச்சு அதுல வர காசை கொண்டு போய் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துறார் சார். குஜராத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த இளைஞன் போற வரவங்களோட ஷூவை துடைக்கிறானே, அப்படி தன்னுடைய சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் அந்த இளைஞன் அந்த இடத்துல விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல நிற்குது சார் உண்மையான வீரம். இதுல இருந்தே தெரியலையா சார், ஒரு மனுஷனுக்கு மிக முக்கிய தேவை அவனுடைய வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் லிசி வெலாஸ்குவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்கய்யா. அந்த பொண்ணுக்கு ஒரு விசித்திரமான நோய். அந்த நோய் காரணமாகவே அந்த பொண்ணுடைய மொத்த உடல் எடையும் வெறும் 63 பவுண்ட்ஸ் மட்டும்தான். சரியா சொல்லணும்னா அந்த பொண்ணுடைய மொத்த உடல் எடை வெறும் 27 கிலோ மட்டும்தாங்கய்யா. அந்த பொண்ணுக்கு 17 வயசா இருக்கும்போது ஒரு நாளிதழ் அந்த பொண்ணை பற்றி ஒரு செய்தி வெளியிடுது. என்னன்னு தெரியுமாங்கய்யா செய்தி வெளியிடுது? உலகத்திலேயே அசிங்கமான பொண்ணு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிடுது. அந்த பொண்ணு நினைக்குது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தையே நான் என் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுது. தான் நினைச்ச மாதிரியே 5 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தையே அந்த பொண்ணு தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்குதுங்கய்யா.
என்ன தெரியுமாங்கய்யா செய்யுது? தன்னுடைய சொந்த வாழ்க்கையே ஒரு குறும்படமா எடுத்து வெளியிடுது. தான் பார்த்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு குறும்படமா சேர்த்து வெளியிட்டு, இவ்வளவு குறைபாடுகள் இருக்கக்கூடிய என்னாலேயே தன்னம்பிக்கையோட வாழ முடியும் போது கண்டிப்பா உங்களாலையும் தன்னம்பிக்கையோட வாழ முடியும்னு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த பொண்ணு கொடுக்குதுங்கய்யா. இதுல இருந்தே தெரியலைங்களா ஐயா, ஒரு மனுஷனுக்கு மிக முக்கிய தேவை வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா. கேளுப்பா. இப்போ நீங்க மேடையில பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க தீண்டாமையை எதிர்த்து ஒரு உரை நிகழ்த்துறீங்க. அந்த கருத்து பிடிக்காம 4 பேர் வந்து உங்களை மிரட்டுறாங்க, இந்த கருத்தை வந்து நீ பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்னங்கய்யா பண்ணுவீங்க? அருமையான கேள்வி கேட்டம்மா. மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கப்ப மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு கருத்து பேசுகிறேன், பகுத்தறிவு சிந்தனையோட. அதில் கூட்டத்திலேருந்து 2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்க. அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேனே ஒழிய, அந்த எதிர்ப்பை பார்த்து பயந்து போனேன்னா லியோனியோட மேடை கடைசி மேடையாக இருக்கான். ஐயா, நீங்க கற்ற கல்வி மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை நீங்க தைரியமா பதிவு செய்யறீங்க. அப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தைரியமா பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த பேச்சாளனுக்கு ஒரு வீரம் தேவைப்படுது இல்லைங்களாயா? இதுல இருந்தே தெரியலையாயா, ஒரு தனி மனுஷனுக்கு மிக முக்கிய தேவை வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏழை பையன் பிறக்கிறான், அந்த பையனுக்கு ஒரே ஒரு ஆசை, நான் கல்வி பெறணும்னு. அவன் ஒரு மாட்டோட்டி ரோட்டு ஓரத்துல மாடை ஓட்டிட்டு போகும்போது பாக்குறான். அவன் வயதில் இருக்கும் பையன் நல்ல டிப்டாப்பா யூனிஃபார்ம் போட்டுட்டு போறத பாக்குறான். பார்த்து அவன் நினைக்கிறான், நான் கல்வி பெறணும்னு நினைக்கிறான். ஆனா அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா அப்பா நானும் படிக்க நினைக்கிறேன்னு கேட்கிறான். அவங்க அப்பா அதை பொரட்டா மதிக்கல. ஐயோ தம்பி, நம்ம ஒருவேளை கஞ்சிக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, உன்னை எப்படிப்பா என்னால படிக்க முடியும்னு கேட்கிறாரு. அவனும் போயிட்டான். அடுத்த நாள் அவன் வீட்டுல போனா, அப்பா அப்பா நானும் படிக்கணும்னு கேட்டுட்டே இருந்தனால அவங்க அப்பாவுக்கு ஒரு மனசுல ஒரு உறுத்தல். ஐயோ நம்ம பையன் படிக்கணுங்கிறானே, அவனை படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதுல பயிரிட செஞ்சு வந்த அந்த கூலி தொழிலாளி காசுல அவனை படிக்க வச்சாங்க. நல்லா முன்னேறிட்டான். 20 வருடங்கள் கழித்து அந்த தந்தைக்கு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி சர்ப்பணிக்கிறானே, இங்க நிக்குது எங்களோட கல்வி செல்வம். புத்தரை பத்தி நினைச்சாலே உங்க எல்லாத்தோட மனசுல வருது என்ன? ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு போன ஒரு துறவி அப்படின்னு தான் உங்க மனசுல வரும். ஆனா அது உண்மை இல்ல. புத்தர் இருக்காரே, அவர் ஒரு ராஜாவோட மகன். அவர் பேரு சித்தார்த்து. அவர் பிறக்கும் போதே ஜாதகத்துல இவன் கல்வியால ஈர்க்கப்பட்டு துறவியா போயிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ராஜானால ஏற்க முடியல. என் மகன் எனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லி அவர் வந்து கஷ்டப்பட்டு காவலாளி கிட்ட ஒரு உத்தரவு விடுறாரு. என் மகன் இருக்கான்ல, அவன் வெளி உலகத்தையே பார்க்க கூடாது, 23 வயசு முடிக்க அவன் வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு ஒரு கட்டளை இடுறாரு. அந்த கட்டளை படியே அந்த காவலாளர்களும் பாத்துக்கிறாரு. 23 வயசாச்சு சித்தார்த் புத்தருக்கு. அப்ப ஒரே ஒரு ஆசையாக அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாரு, அப்பா அப்பா நான் வெளி உலகத்தை பார்க்கணும்னு. சரி, என் மகனுக்கு 23 வயசாயிடுச்சு, இனி கல்வியால ஈர்க்கப்பட மாட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவும் சரி போன்னு சொல்லிடுறாரு. இவனும் போறான். போகும்போது ஒரு சவம் போகுதுங்க. நல்ல வெள்ளையான துணியை போத்திட்டு ஒரு சவம் போகுது. அதை பார்த்து இவர் கேட்கிறாரு சித்தார்த்து, என்னது இது, அரிசி முட்டையை தூக்கிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் இந்த குதிரையோட்டி சொல்றான், இத பேர் தான் மரணம்னு சொல்லி விளக்குறான். அடுத்த இடத்துக்கு போகும்போது ஒரு அரச மரத்துக்கு கீழே 100 நாள் சாப்பிடாம ஒருத்தன் எப்படி இருப்பானோ, நல்ல எலும்பும் தோலுமா சொறி பிடிச்சவன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அதை பார்த்து சித்தார்த்து கேட்கிறாரு, ஏன் இவர் இப்படி உட்காராரு? எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தினாரு, இவர் எதுக்கு இப்படி உட்காராருன்னு கேட்கிறாரு. அப்ப வந்து அந்த குதிரையோட்டி சொல்றான், ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துச்சுன்னா இப்படி தள்ளி வச்சிடறாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நைட்டு போய் யோசிக்கிறாரு, நான் வந்து நல்லா இருக்கிறத விட என் மக்கள் நல்லா இருக்கிறதா ஒரு ராஜாக்கு உண்மை. அதனால அப்ப முடிவு செஞ்சதுதான், இன்னும் இந்த வேர்ல்ட்ல ஃபுல்லா 1000 ஃபாலோவர்ஸ் புத்தருக்கு. ஏன்? அவர் கல்வியால ஈர்க்கப்பட்டது மட்டும்தான். இங்க செல்வம் வீரம்னு பேச வந்தவங்களா முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறது ராஜா. ராஜாக்கு செல்வம்